Amen. Hallelujah. So இந்த நாள்ல கூட I want you to turn to one scripture. I want you to turn to Samuel chapter 3. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. Amen. Hallelujah. I want you to read the 19th verse. 19ஆம் வசனத்தை I want everyone to read. அதை பாருங்க, படிங்க. Hallelujah. அங்க it talks about God sovereignty. என்னங்க? God sovereignty. தேவன் எடுத்த தீர்மானம், தேவனுடைய சித்தம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? இட்ஸ் வெரி கிளியர். என்ன சொல்றாருன்னா, சாமுவேல் வளர்ந்தான். அப்புறம் என்ன நடக்குதுங்க? கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு இருக்கிற the Christian கம்யூனிட்டியில பார்க்கும்போது எஸ்பெஷலி the believers, ஆமென், ரட்சிக்கப்பட்டவங்க, they also want to serve God. நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஐ வாண்ட் டு பி a worship leader. சில நேரத்தில் ஒரு வர்ஷிப் லீடரை பார்த்து அவருக்கு கலக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிகம் த வர்ஷிப் லீடர். என்ன கூட்டம் வருதுப்பா, என்ன காரியம் நடக்குதுப்பான்னு என்ன பண்ணுவாங்க? தே வாண்ட் டு பிகம் லைக் a worship leader because more people come, more gathering take place, more money comes. அதனால இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், வாலிப ஜெனரேஷன் என்ன பண்றாங்க? தே வாண்ட் டு பிகம் தட். ஆமென். அதே போல ஒரு நல்ல ப்ரீச்சர் சும்மா புல்பிட்டெல்லாம் அடிச்சு ஒடிச்சு தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, யூ வாண்ட் டு பி தட் கைண்ட் ஆஃப் ப்ரீச்சர். பிகாஸ் அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, சில அசைவெல்லாம் உண்டாகுது. யூ கெட் எக்ஸைட்டட். ஐ வாண்ட் டு பி தட் கைண்ட் ஆஃப் ப்ரீச்சர். ஏதோ ஒரு விதத்துல சிலருக்கு என்ன இருக்குதுங்க? ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ நாமினல் கிறிஸ்டியன். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு கிறிஸ்தவனா இருக்க விரும்பல. பட் மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு பாய்ந்த வம்பு, நான் சர்ச்சுக்கு போனேன்னா வந்தேன்னா முடிஞ்சு, மை ஜாப் இஸ் ஓவர். ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க, அது போலன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க, அதனால நான் சர்ச்சுக்கு போறேன். அபவ் தட் ஐ ஹாவ் நோ இன்டென்ஷன் ஆஃப் எனிதிங். நோ மினிஸ்ட்ரி, நத்திங். நான் வேலைக்கு போகணும், வரணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தோட இருக்கணும், ரைட்? ஐ வாண்ட் டு ஈட், ஐ வாண்ட் டு என்ஜாய், அப்புறம் ஒன் டே ஐ வில் டை. ஸோ இந்த எண்ணத்தோட தான் அநேகர் இருக்கிறோம். ஆனா ஒருத்தரும் நோபடி வில்ஸ் டு டை. யாருன்னா சாவ விரும்புறோமா? யாருக்குமே சாவணும் வேணாப்பா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இன்னும் 2 நாள் இருக்கலாமே. நோபடி வாண்ட் டு டை. Hallelujah. But how much ever you say நான் சாக விரும்பலனாலும் one day you will die. I will die. இது நிச்சயமா நடக்க போகுது. Amen. Hallelujah. So நம்முடைய இந்த பவுல் சொல்லுவாரு, இந்த சரீரத்துல இருக்கும் போதே it should grow. எதுக்கு? To have that eternity. Amen. இந்த சரீரம் என்ன பண்ணுமா? grow பண்ணுமா, பெருமூச்சு விடணுமா. எதுக்கு? அழியாமையை விட்டு, அழிவை விட்டு அழியாமையை நாம் தரித்து கொள்ள அந்த ஒரு பெருமூச்சு நமக்கு இருக்கணுமா. என்னைக்கு ஆண்டவர் பவுல் சொன்னது போல இந்த தேகத்தை விட்டு நான் பேதுரு சொல்லலாம், தேகத்தை விட்டு போகக்கூடிய காலம் வந்துருச்சு. பவுல் சொல்லுவார், இட்ஸ் டைம் ஃபார் மீ டு லீவ் திஸ் earth. இந்த சரீரத்தை விட்டு ஐ வாண்ட் டு பி கிரைஸ்ட். இதெல்லாம் சொல்லப்படும், இதெல்லாம் இட் இஸ் ரிட்டன். பட் ஆஸ் நம்ம கிறிஸ்டியன்ஸா இருக்கும்போது we don't want, நமக்கு we want to have this earth, பூமியை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும், பூமியில நாம நிரந்தரமா வாழணும், இப்படிதான் நாம நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ தட் இஸ் அது நாம் இட் மே சவுண்ட் குட், இட் மே ப்ரேயர் பண்ணும்போது நல்லா இருக்கலாம், பட் இட்ஸ் நாட், தட் இஸ் நாட் கோயிங் டு பி த ரியாலிட்டி. ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு நாம போகணும். ரைட்? we have to lose, we have to give up everything. என்னதான் நான் கிவ் அப் பண்றது இல்லைனாலும் கிவ் அப் பண்ணி தான் தீரணும். கிவ் அப் பண்ணிட்டு
வாட் யூ ஹேவ், ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த மகிமையான இடத்துக்கு நீங்களும் நானும் போக தான் வேணும். இஃப் யூ ஆர் வில்லிங். ஏன்னா இங்க இருக்கிறதை காட்டிலும் we have a glorious and wonderful thing that cannot be contained by anything. மகிமையான காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென், ஹalleluya. சோ அந்த இடத்துக்கு நாம போக தான் போறோம், நம்ம அங்க இருக்கத்தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி பூமியில இருக்கும்போது அதே நேரத்துல ஒரு சிலருக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஆண்டவருக்கு ஐ வாண்ட் டு சர்வ் காட், ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் காட். நான் அந்த பூமியில இருக்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் இந்த ஒரு ஆர்டினரி லைஃபா நான் இருக்க விரும்பல. ஐ வாண்ட் டு டூ சம்திங், ஐ வாண்ட் டு ஆண்டவருக்காக இந்த பூமியில நான் சாகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் செஞ்சுட்டு நான் சாகணும், ஏதாச்சும் நான் செஞ்சு முடிக்கணும். இப்படி எண்ணங்களோட நம்ம என்ன பண்றோம், ஒரு சிலர் இருக்கிறோம். ஆமென், ஹalleluya. ஒரு சிலர் அப்படி எண்ணங்களோட நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். அண்ட் காட் என்ன பண்றாருங்க, நீங்க ஐ டோன்ட் நோ வெதர் யூ எப்படி உங்க மன தோற்றங்கள் எப்படி எல்லாம் இருக்குதுன்னு தெரியாது. பட் காட் லவ்ஸ் இட். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவருக்கு ஏதாயிலும் செய்யணும்னு நீங்க நினைப்பீங்கன்னா then God loves it. ஆமென். ஆனா என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க செய்யறதுக்கு நீங்க கூப்பிட்டு அவர் வர்றதில்ல, அவர் உங்களை கூப்பிட்டு பொறுப்பை கொடுக்கிறாரு. ஹalleluya. இட்ஸ் everything is God. அவரே தீர்மானம் பண்றாரு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I chose you. எதுக்கு? போய் நீங்க அதிக கனிகளை கொடுக்கும்படியா. இட் மீன்ஸ் ஐ வாண்ட், எதுக்கு தெரிந்து கொண்டா, யூ டு கோ அண்ட் டு சம் மினிஸ்ட்ரி. நீங்க போய் proclaim my name, you go and do what I have called you to do. இதுக்கு நீங்க கடந்து போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹalleluya. that is the system. அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பட் என்ன ஒண்ணுன்னா, calling is for everyone. இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு இல்லைங்க அவங்களுக்கு மாத்திரம்னா, you are fooling yourself. That is the voice of the devil. That is not from God. Calling, அழைப்பு எல்லாருக்கும் இருக்குது. Everybody, for everyone God calls. அவர் அழைக்காம நீங்க ரட்சிக்கப்படுறது சாத்தமான காரியம். Amen. For your salvation, அவர் அழைக்கலனா, அவர் கொடுக்கலனா, அவர் சொல்லலனா நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கவே முடியாது. ரைட்? அவர் ரட்சித்து இருக்கிறார், அவர் அழைத்து தான் ரட்சிக்கிறார். ஆமென். சும்மா ரேண்டமா ஒருத்தர் அழைக்கிறவர் கிடையாது. He calls you by name. பைபிள் சொல்லுது, உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லிதான். I calls you and I by name. அவர் பெயர் சொல்லி கூப்பிட்டதுனாலதான் நீங்களும் நானும் அவர் கூப்பிடுறதுக்கு வந்து இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்து இன்னைக்கு வந்து ஒரு சபையிலயோ நாம ஒரு ஊழியத்திலயோ நாம இருக்கிறோம். But the thing is that call is for everyone. எல்லாருக்கும் இருக்குது. அந்த காலுக்கு, அந்த அழைப்புக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். நாட் எவ்ரிஒன். பைபிள்ல சொல்லும், ஒரு சீசன் வருமா, அந்த இடத்துல ஆண்டவரே உங்க நாமத்துல இதை செய்த, உங்க நாமத்துல நான் அதை செய்த, பிசாசை துரத்துறேன், வியாதியை குணமாக்குனேன். Then Jesus will say, மத்த 7 நாம படிக்கிறோம், நீங்க அக்கிரம செய்கைக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் யார் என்றே எனக்கு தெரியாது. Amen. Hallelujah. God வந்தாங்க, they were doing it, but they were doing it in their own style. அவங்க விரும்பினபடி, அவங்க சித்தம் கொண்டபடி அவங்க கிரியை வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால என்ன ஆச்சுங்க, they couldn't, God couldn't accept them. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு நம்ம இருக்கலாம். Not everyone is going to heaven. என்ன நடக்குதுங்க? ஒரு முறை நம்ம பாஸ்டர் உண்மையுடையான ஒரு ஃபியூனல் சர்வீஸ்ல அவர் சொன்னார், எல்லாம் சொல்லினதாங்க, எல்லாம் வந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் எந்திரிச்சார் பிரசங்கம் பண்ண. ஒண்ணு தெரியுமா அவர் சொன்னாரு, செத்தவனுக்கு மாத்திரம், செத்தா இருக்காங்களே இந்த பொட்டியில வச்சிருக்கிறாங்களே அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்க இருக்கிறாரு. ரெண்டாவது வந்து பிசாசுக்கு தெரியும் அவங்க எங்க இருக்கிறாங்க. மூணாவதா தேவனுக்கு மாத்திரம் தெரியும் அவங்க எங்க இருக்கிறாங்க. The dead will know,
The dead will know. அடுத்து யாருங்க? The devil will know and God will know. எங்க இருக்கிறோம்? அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன ஆகுதுங்க? ஒருத்தருக்கு தெரியாது. பூமியில இருக்கிற யாருக்கும் தெரியாது அவங்க பரலோகத்துக்கு போனாங்களா. இங்க நாம சொல்லலாம், நல்ல ஓட்டத்தை ஓடினோம், விசுவாசத்தை காத்து கொண்டோம், நமக்கு கிரீடெல்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு நாம பெருமை பாராட்டி கொள்ளலாம். God decides. நாம இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடி தேவன் என்ன பண்றாருங்க? He decides எங்க இருக்கணும்னு அவர் தீர்மானம் பண்றார். அந்த ஆண்டவர் அழைச்ச பிறகு அந்த ரைட் லிவிங்ல நீங்களும் நானும் வாழும்போது heaven is guaranteed. நான் பாட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், வருவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் அதே நேரத்துல எல்லா தவறான காரியத்தை செய்வேன். அங்க போவேன், இங்க போவேன், குடிப்பேன், வெறிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அதே நேரத்துல ஸ்தோத்திராண்டவர்ன்னு சொல்லி வாழ்வோமானால் heaven is not guaranteed for you. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஒரு தவறான உபதேசத்தை நாம கேட்டு பழகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால we are unable to அதை புரியாம நம்ம I don't want you to be ignorant. நீங்க எல்லாம் அறியாமையில இருக்கணும்னு நான் விரும்பல. I want you to know and to the truth, live in the truth. ஏன்னா we are in the ரொம்ப முக்கியமான கட்டத்துல நாம் இருக்கிறோம். You cannot just think நான் போயிட போறேன். Don't have that wrong thought and wrong options in you, because God decides it. So அந்த அழைப்புல நாம் உண்மையா இருக்கணும். When God has called, அவரை நம்ம சும்மா அப்படி அழைக்கல. He has called with a plan and purpose. Amen. Hallelujah. உங்க ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அன்னைக்கு சொன்னது போலதான் ஏதோ ஒரு சின்ன வேலை, அப்பா நீ இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடுன்னு இல்லை. எவ்ரிபடி இஸ் கால்ட். உங்கள் தகுதிக்கேற்றபடி ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி ஊழியத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. நாம் பிரசங்கம் பண்றது போல எல்லா பிரசங்கம் பண்ணாம இருக்கலாம். பட் God has called you for a ministry. God, தேவன் அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்புல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த அழைப்புல பைபிள் சொல்லுது, அவருடைய அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதது. It doesn't change. It is always the same. Hallelujah. Even though we may miss the mark, அவருடைய அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாததா இருக்கிறது. So there is ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிறது. பட் என்னன்னா, உங்களுக்கு அழைத்த அழைப்புல how serious you are there. Hallelujah. So God wants you to be serious. இந்த இடத்துல பாக்குறோம், இங்க என்ன பாக்குறோம்? சாமுவேல பாக்குறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன இருக்குதுங்க? யார் இருக்கிறது? ஏலிய பாக்குறோம். ஏலியோட 2 பிள்ளைகளை பார்க்கிறோம். God didn't acknowledge them. பல வருஷங்களாக ஏலி ஊழியம் பண்றாரு, தூபம் காட்டுறாரு. He was the in charge of this temple in the Silo. சீலோவில் இருக்கிற தேவ ஆலயத்தில் அவர் எப்படி இருக்கிறாருங்க? He is the in charge. He is the person. அப்போ எல்லாரும் வரும்போது அவருக்கு ஒரு சலாம் போட்டு தான் போகணும். ஏலி கிட்ட வருவங்கெல்லாம் ஒரு வணங்கிட்டு, because he was the high priest, right? அவங்க 2 பிள்ளைங்க ஆசாரியா இருக்கிறாங்க. பட் இந்த 2 பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? They didn't live according to the call of God. தேவன் நியமித்திருக்கிற சட்ட திட்டங்களின்படி வாழல. Hallelujah. God rejected them. அதனால ஏலியும் ஆண்டவர் ஒதுக்குறாரு. Right? God even rejected Eli. நீ இவ்வளவு வருஷம் இருந்தாப்பா, ஆண்டவர் சொல்லுவார், because you didn't control your children. உன் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடக்க வைத்து அவங்க மேல ஒரு கண்ட்ரோல் இல்லாம பாசத்தினால நீ என்ன பண்ண? You did wrong to them. அவங்க பாவம் செய்யறதுக்கு ஏலி நீதான் காரணம். அதனால நான் தீர்மானித்தபடி I am going to destroy உன்னை, உன் பிள்ளைகளை எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன். I am not going to live. It took. யோசித்து பாருங்க, அழைச்சவர் இந்த ஒரு தீமையை செய்யறாருன்னா, do you think God was happy with that? இல்ல. So the Bible, scripture doesn't make fun. It's serious.
ரைட்? அங்க அந்த இடத்துல பாக்குறோம், இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான். யாரு? சாமுவேல். சாமுவேலை யார் அழைக்கிறது? அவன் பாட்டுக்கு அவங்க அம்மா கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டா. அண்ணால் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டா. பிகாஸ் ஷி விட்டுட்டு போனாலும் ஷி வாஸ் praying in her house. தன் மகனுக்காக அவர் ஜெபிக்கிறா. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பாக்குறா. ஹல்லேலூயா. அதுக்குள்ள அவளுக்கு இன்னும் 5 பிள்ளைங்க பிறந்துருது. சாமுவேலை பாப்பாளா, இல்ல அந்த 5 பிள்ளைங்களை வளர்ப்பாளா, இந்த மாதிரி நிறைய காரியம் இருக்குது. So we don't go to the detail. அப்போ she came for certain years. சாமுவேலை பார்க்க வந்தா. சாமுவேல் என்ன பண்றாங்க? He is growing in the tabernacle or in the temple of God. தேவனுடைய ஆலயத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. எங்க வளர்றாங்க? எந்த இடத்துல வளர்றான்? எந்த இடத்துல ஏலியுடைய பிள்ளைகள் பாவத்துல இருக்கிறாங்களோ அதே இடத்துலதான் சாமுவேல் வளர்றாரு. பட் கான்ட்ராஸ்ட் என்னன்னா, these two were living in sin, mocking God. அவங்க விருப்பத்தின்படி வாழ்றாங்க. ஆனா சாமுவேல் was growing in the fear of the Lord. எல்லா பாவத்தின் காரியம் பக்கத்திலே இருந்த சாமுவேல் பார்த்தாலும் it never attracted Samuel. He distanced himself from the things. பாவத்துக்குரிய காரியத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டான். அவன் தூர இருந்தான், விலகி இருந்தான். He never allowed the deeds. அவனுடைய தன்னுடைய ஏலியுடைய பிள்ளைங்களுடைய பாவ காரியங்கள் இவனை நெருங்காதபடி, சூழாதபடி, இவன் கண்கள்ல பார்த்தாலும் காதுகள்ல கேட்டாலும் he never allowed it to take a place inside him. பாவம்லாம் வரும், கண்ல பார்ப்போம், காதுல கேட்போம், எல்லாம் நடக்கும். If you give room, it will come and stay in you. நீ வரும்போதே பார்த்தும் போதே if you put a door to you, அது உள்ள வர முடியாது. நம்ம உள்ள வந்த பிற்பாடு பாவம், ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே, தெரியாம, தெரிஞ்சுதான் செஞ்சுட்டு தெரியாம பண்ணிட்டு ஆண்டவரே. ஒரு கேள்வி, எத்தனை பேரு நீங்க பொய் பேசுறது தெரியாம போய் பேசுறீங்க? தெரியும் நான் பேசுறது பொய்ன்னு தெரிஞ்ச பொய் பேசுறேன். ஏன் பொய் பேசுறேன்? ஐ வாண்ட் டு எஸ்கேப். அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையில இருந்து என்னை நான் தப்பித்துக் கொள்வதற்காக பொய் பேசுறேன். ஹல்லேலூயா. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? பொய் பேசுறவங்க யாரா இருக்கிறாங்க? பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிற பிசாசு. நீங்கள் யாரா இருக்கிறீங்க? உங்க பிதாவாகிய பிசாசினால உண்டானவர்கள். ஏன் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். எந்த பாவம் செஞ்சாங்க? அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். அப்ப டோன்ட் எவர் திங்க் நான் பொய் சொல்லிட்டேன் ஆண்டவரே, தெரிஞ்சே சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டான் ஆண்டவரே, தெரியாம ஏதோ சொல்லிட்டான் ஆண்டவரே, ஏதோ தெரியாம பண்ணிட்டான் ஆண்டவரே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கங்க. நம்ம பாவ கன்ஃபெஷன் அது ஆண்டவர் ஏத்துக்குவாரா? நான் தெரிஞ்சேதான் பாவம் பண்ணேன், தெரியாமலாம் பாவம் பண்றது இல்ல. See, when you know the scriptures, when the Bible says, பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? பைபிள் இருக்குது, பிள்ளைங்க என்ன பண்ணணும்? பெற்றோர்களை கன பண்ணணும், ஒபே பண்ணணும். இது பைபிள் எவ்வளவு பேருக்கு தெரியும்? இந்த வசனம் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எவ்வளவு பேருக்கு தெரியும்? ரைட்? இட் இஸ் ரிட்டன். ரைட்? எழுதப்பட்டுருச்சு, அதை படிக்கிறோம், பை ஹார்ட் பண்ணி சொல்றோம். The question comes, if you disobey, அது unknowinglyயா knowinglyயா? அப்ப எங்க ஆண்டவர் மன்னிப்பாரு? அதான் பிள்ளைங்க வளரும் போதே சொல்லி கொடுத்து வளரணும். இதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது. நம்ம வளரும் போதே அப்படி சொல்றா, இப்படி சொல்லு, எல்லாத்தையும் வளர்த்துட்டு அப்புறம் அவங்க வளர்ந்த பிறகு அதே பழக்கத்துக்கு விட்டு ஆயிடுறாங்க. அப்போ அவங்கள மாத்தணும்னா மாத்த முடியாது. வளரும் போதே இது நிஜம், இதுதான் நீ பேசணும், பொய் பேசக்கூடாது.
அப்போ அந்த பிள்ளைங்க வளரும் போதே உண்மையை பேசுகிற பிள்ளையா வளருவாங்க. They will never have confusion in telling the truth. இப்போ சாமுவேல் அப்படிதான் வளர்றான். He saw everything, but nothing of this world affected him. உலகத்தின் எந்த காரியமும் அவன் வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணல. நமக்கு நிறைய உண்டு பண்ணுது இல்ல. சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஊழியக்காரர் இப்படி இருந்தாரு, தாக்கம். அவங்க எப்படி தன்னாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, பட் யூ லவ் டு பி லைக் தட் பர்சன். அவங்க உண்மையா பரிசுத்தமா வாழ்ந்தாங்களா, உண்மையா கர்த்தருக்காக ஊழியம் பண்றாங்களா, எந்த ஆசபாசம் இல்லாம இருக்கிறாங்களா தெரியாது, பட் யூ வாண்ட் டு பி தட் கைண்ட் ஆஃப் பர்சன். அப்பவே நீங்க பாவத்துல விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். your only desire என்ன தெரியுமா? இயேசு. அவர் ஒருத்தர் தான் பாவம் அறியாதவரா இருந்தாரு. He never committed sin. He never lived in sin. He always obeyed God. எல்லாத்திலும் அவன் கீழ்ப்படிந்தவராக அவர் இருந்தாரு. So you have எல்லாம் அவரை பார்க்க 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 அவரை போல நீங்க ஆக முடியும். சாய்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. Whatever you choose, it becomes yours. இங்க சாமுவேலுடைய வாழ்க்கையில அதுதான் அவன் பார்க்கிறான், இது தேவனுக்கு பிரிய. I don't want that. He grew, வளர்றான். அந்த நல்லா வளரும் போது திடீர்னு கொஞ்சம் வளர்றான், ஒரு புரிகிற தன்மை வரும்போது அவனோடு தேவன் பேசுறாரு. என்னன்னு எப்படி பேசுறாரு? என்னன்னு பேசுறாரு? சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுறாரு. அவன் தூங்கிட்டு இருக்கிறான். அந்த பைபிள் சொல்லுது எங்க படுக்கிறான். வந்து பெட்டிங் எங்க தெரியுமா இருந்துச்சு? தெரியுமா எங்க இருந்துச்சு? அவன் எங்க படுத்தான் தெரியுமா? அந்த சீலோவில் இருக்கிற தேவ ஆலயத்துல தான் படுத்தான். பட் he chose a place where to sleep. அவங்க எங்க தெரிந்து கொண்டாங்க? உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறதோ அங்கதான் அவன் படுத்தான். It means he slept, he chose a place to sleep where the presence of God was there. எங்கயோ நான் படுக்கணும், லக்ஸுரியா நான் படுக்கணும் அப்படி இல்லை. He said, ஆண்டவரே your presence இங்க இருக்குது, உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, உங்க பிரசன்னம் இங்க இருக்கிறது. I make a choice, deliberate choice. என்னன்னுங்க, நான் இங்க I want to be in your presence. நீங்க உங்க சமூகத்துல நான் இருக்க விரும்புகிறேன். அந்த காலையில இருந்து நான் இருப்பேன் ஆண்டவரே. காலையில இருந்து அவன் எல்லா வேலையும் பண்ணணும், சுத்தம் பண்ண எல்லாம் பண்ணணும். At the end of the day அவன் சொல்றான், ஆண்டவரே I don't want any other place other than your presence. I will rest myself at your presence. இப்போ எத்தனை பேருக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்கு போதும் நாம கேட்கிறோம். ஆண்டவரே நான் எங்க இருக்க விரும்புறேன்னா உங்க சமூகத்துல மாத்திரம் தான் நான் இருக்கணும். I don't want to rest myself. I don't want to be any other place other than உங்க பிரசன்னத்து இல்லாத இடத்துல நான் இருக்க விரும்பல ஆண்டவரே. It should be our prayer. ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க? I want to be there. நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க விரும்புகிறேன். இல்லாத இடத்துல I don't want to be there. Reveal yourself. ஆண்டவரே I want to be. தாவீது சொல்றாருல, 1000 நாள் நான் ஆகாமிய கூடாரத்தில் இருப்பதை காட்டிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில ஒரு நாள் இருப்பது எனக்கு மேலானது. So I want to be in your presence. The presence of God is very important. உங்க வாழ்க்கையில மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, every day desire the presence of God. Hallelujah. அவருடைய பிரசன்னம் இல்லாம நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கூட வீண். Because you will be praying, babbling, என்னென்னமோ ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். When you be in the presence of God, when you begin to look unto God, தேவன் உங்களை ஜெபிக்க வைக்கும் போது it becomes amazing. Hallelujah.
நீங்களும் நான் என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன கேட்டாலும் இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, வீட்டை கொடுங்க ஆண்டவரே, காட்டை கொடுங்க, தோட்டத்தை கொடுங்க, நிலத்தை கொடுங்க, இதுதான் கேட்போம். பட் nobody asks God, எனக்கு நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களா அதை எனக்கு கொடுங்கன்னு எத்தனை பேர் கேட்கிறோம்? ஆஃபன் அநேக பட்சம் நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, என் குடும்பத்துக்கு கொடுங்க, என் பிள்ளை கொடுங்க, இது கொடுங்க 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 கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதானே வச்சிருக்கிறாரு. பட் ஆண்டவர் என்ன நம்ம எப்படி பாக்குறாரு தெரியுமா? என்கிட்ட இருக்கிறது எத்தனை பேர் கேட்பாங்க? என்கிட்ட இருக்கிறத எவ்வளவு பேர் கேட்பாங்க? I have something very special to you. அதை கேட்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. But we don't do. இங்க சாமுவேலுடைய வாழ்க்கையில அவர் வந்து கூப்பிடுறாருன்னா he distanced himself from the things of this world. தேவனாகிய கர்த்தர் or Jesus or the Holy Spirit உங்களை அழைக்கணும்னா எந்த அளவுக்கு நீங்க உங்களை விட்டு உலகத்தை விட்டு தூரப்படுத்தி கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்றாருங்க, உங்கள் பக்கத்துல அவர் வருகிறவராய், உங்களை அழைக்கிறவராய், உங்களை தெரிந்து கொள்ளுகிறவராய், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் மாறுகிறார். ஹல்லேலூயா. உலகமும் பைபிள் சொல்லுது you cannot serve, ரெண்டையும் சேவிக்க முடியாது. மனுஷனையும் தேவனையும் you cannot serve that person. You cannot. There is only one thing. ஒண்ணு நீ உலகத்தை சேவிப்ப இல்ல தேவனை சேவிப்ப. அப்ப ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் அழைக்கணும், ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, தேவன் என்ன பண்றாருங்க, he is willing to call you, but are you away from the things of this world? உலகமும் உலகத்தை சார்ந்து இருக்கிற காரியத்திலிருந்து உங்களை பிரித்து கொண்டு இருக்கிறீர்களா? இங்க சாமுவேல் deliberately separated himself from Eli's son. ஏலியோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஏலியோடைய பிள்ளைகளுக்கு அங்க இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் சாமுவேல் அதை ஒத்து போகல. He said, God doesn't like, I don't like it. அவன் அங்கதான் இருக்கிறான், சுத்தி பாவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் என்ன சொல்றான், நான் I don't want to be there. அதுதான் அவருடைய பிளான், அதுதான் அவருடைய திட்டம். So know it, no understand it. So why did God call Samuel? Why didn't God call Eli? அவன் ரெண்டு பிள்ளைங்க, பினகாச இன்னொருத்தன் ஓஃப்னியன். பினகாச அவர் கூப்பிடவே இல்லை. Right? He didn't call. அப்ப யோசிச்சு பாருங்க, ஏன் அவங்களை அழைக்கல? They were living in full of sin. They had no God. They were in the temple of God, but they had no God. தேவனுடைய ஆலயத்துல இருக்கலாம், தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம், ஹல்லேலூயா, அற்புத அடையாளங்கள் ஊழியத்தை கூட செய்யலாம், ஹல்லேலூயா. The question comes, is God there with you? You can do a great ministry, but without God you can do it. அதெல்லாம் ஒரு பெரிய அதெல்லாம் ரகசியம். அதை என்னைக்கு நான் I'll share it. You can. ஏன்னா ஆர்டிபிஷியலா எல்லாத்தையும் தேவ பிரசன்னம் அது இதெல்லாம் சொல்லலாம். But the real is truly God in the midst of you. ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. முறை புரியல, அவன் ஏழி கூப்பிட்டான், ஓடுறான். ரெண்டாவது முறை ஓடுறான். எத்தனை முறை கூப்பிட்டாரு? அவர் என்னாச்சு? 3 முறை கூப்பிட்டாரா, 4 முறை கூப்பிட்டாரா? பத்தியா, 4வது முறை ஏலி சொல்றாரு. அடுத்த முறை அவன் ஏலிக்கு புரிஞ்சோ, தேவன் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்காரு, இவனுக்கு புரியலன்னு சொல்லி அடுத்த முறை சொன்னா, இதோ என்ன சொல்லணும், பேசும் கர்த்தாவே, நான் இங்க இருக்கிறேன், நான் அடியேன், ஸ்பீக் டு மீ, நான் கேட்கிறேன், ஐ எம் ரெடி டு லிசன் டு யூ. ரைட்?
அப்போ வந்து அடுத்து சாமுவேலே கேட்ட மாத்திரத்துல யோசிச்சு பாருங்க, சாமுவேலுக்கு எக்ஸைட் ஆயிருக்குமா இருக்காதா? பைபிள்ல எழுதி இல்ல. யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமியும் படைச்சவர் என்னோட பேசுறாரு. ஐயோ 3 முறை என்ன கூப்பிட்டாரு, நான் காது கொடுத்து கேட்கல, நான் மனுஷ சத்தம் நினைச்சேன், இந்த மனுஷன் தான் இந்த தேவ சத்தம்னு சொன்னாரு. இப்ப வந்து அவன் கேட்க வெயிட்டிங். நான் நினைக்கிறேன் அவன் தூக்கமே வந்திருக்காது, அடுத்து எப்போ கூப்பிடுவாரு, எப்ப சத்தம் கேட்கணும். he was waiting eagerly. அப்போ 4வது முறை சாமுவேலேன்னு வந்த போது அவன் சொன்னாய், ஆண்டவரே பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன். I'm just waiting to listen to you. Right? And God spoke. சாமுவேலே, நான் உன்னை இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்ல என்ன பேசினாரு? சாமுவேல்கிட்ட சொல்றாரு, போய் ஏலிக்கு டைம் வந்துருச்சு, ஏலிக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் நான் சொன்னத செய்யறதுக்கு கம் டவுன். நான் சீரியஸ் ஆயிட்டேன். அவங்களுக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தேன், பல தீர்க்கதரிசிகளை அனுப்புனேன், அவங்க கேட்கறதா இல்ல. அதனால என்ன பண்ணிட்டேன், ஐ கம் டு ஜட்ஜ் தெம் ஆர் டெஸ்ட்ராய் தெம். அழிக்க நான் வந்துட்டேன். இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ப்ரொடியூஸ் ஜட்ஜ்மெண்ட். யாருக்குங்க? ஹை பிரீஸ்ட். அவங்க 2 பிள்ளைங்க பிரீஸ்ட். அதான் ஆரம்பத்துல சொன்னேன், நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நோ பிளேஃபுல். ஆமா, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு. ஒரு வீடுன்னா 2 வீடு வாங்கு, 3 வீடு வாங்கு, ஒரு காருன்னா 4-5 கார் வாங்க. ஆண்டவர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் உன் மனசு மாத்திரம் அவர்கிட்ட இருக்கணும். இட் ஷுடன்ட் பி ஆன் த வேர்ல்ட். அல்லேலூயா. படிங்க, நல்லா படிங்க, பல டிகிரிங்க எடுங்க. பட் your mind your heart shouldn't be on the things of this world. அந்த படிப்புலையோ அந்த பட்டத்திலையோ அதன் மேல இருக்க கூடாது. your heart should be connected with God. அவர் தான் உனக்கு வாழ்க்கையில எல்லாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து அவர் சொல்றாரு, காலையில எந்திரிக்கிறாங்க, பேசுறாங்க, ஏலி ஃபோர்ஸ் பண்றாரு, சொல்லிடுறான் சாமுவேல். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அங்க வந்து அதுக்கு அடுத்து ஒண்ணு என்ன, எவ்வளவு வளர்ந்தா, எப்படி வளர்ந்தான்னு இல்லை. திடீர்னு இந்த 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுங்க, அப்பொழுது சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் grew. சாமுவேல் grew up. வளர்ந்தான். எப்படி வளர்ந்தாங்க? உலகத்தில் இருக்கிற மனுஷரை போல வளரல. he grew in the Lord. நீங்களும் நானும் நினைக்கிறபடி அவன் வளர்ந்தான். நம்ம பிள்ளைங்க வளர்ந்துட்டான். நம்ம சொல்றோம்ல, பிள்ளை தோலுக்கு மேல வளர்ந்துட்டான், அதுல ஒரு சந்தோஷம். ஆனா அது சந்தோஷம் இல்ல. இங்க சாமுவேல் எப்படி எதுல வளர்ந்தான்? he grew in the Lord. கர்த்தருக்குள்ள வளர்ந்தான். ஆமென். நீங்களும் நானும் இன்னும் கர்த்தருக்குள்ள வளரணும். இட்ஸ் நாட் enough. கர்த்தருக்குள்ள வளர்ந்தவங்க, you will have a different testimony. உலகம் சொல்றது போல நான் போனேனா, நான் வந்தேனா, நான் உட்கார்ந்தேனா, நான் எந்திரிச்சேனா, இந்த டெஸ்டிமனி இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வளர்ந்தவங்க என்ன சாட்சி தெரியுமா? ஹல்லேலூயா. எத்த ஆத்மாக்களை கர்த்தரிட்ட கொண்டு வந்தீங்க, அதான் சாட்சியா இருக்கும். ஆண்டவர் சொன்னார், you will be my witnesses. எல்லா உலகத்தின் எல்லா இடத்திலும் என்னுடைய சாட்சிகளாய் இருப்பீங்க. தட் இஸ் கால்ட் ட்ரூ விட்னஸ். எனக்கு ஆண்டவர் சோறு போட்டாரு, எனக்கு மோந்திரம் போட்டாரு, எனக்கு முத்திர மோந்திரத்தை கொடுத்தாரு, அதுலயே மயங்கிறோம். ஆண்டவர் கொடுத்தாரு இல்ல. இங்க சாமுவேல் என்ன பண்றாங்க, வளர்ந்தான். he grew with God. இயேசு எப்படி வளர்ந்தாருங்க? தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அவள் வளர்ந்தாராம். Every saints of God பைபிள்ல பாத்தீங்கன்னா they grew with the Lord. தேவனோடு வளர்ந்தாங்க. That made all the difference.
யோசேப்பு தேவனோடு வளர்ந்தான். எல்லாம் அத்தனை அண்ணன்களும் எப்படி இருந்தாங்க? 10 அண்ணன்களும் படுபாவிகளாக இருந்தாங்க. இவன் மாத்திரம் வளர்ந்தான். He grew in the Lord. அதனால்தான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனா. கர்த்தர் எல்லாரும் இருக்க போறது இல்ல. He wants to be with us. பாவியா இருந்த நம்ம கிட்ட தான் வந்து நம்ம மாத்திட்டு தான் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம மாத்தாமல்லாம் இல்ல அவரு. இங்க அவர் சொல்றாரு, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். யார் இருந்ததுங்க? ஆண்டவர் சொன்னாரு. சாமுவேல் போனா சாமுவேல் கையை பிடிச்சிட்டு இவர் போறாரு. ஹல்லேலூயா. சாமுவேல் கர்த்தர் அவனோட என்னங்க? கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். ஆமென். என்னங்க? சாமுவேல் எங்க உட்கார்ந்தாலும் அவன் பக்கத்துல ஆண்டவர் ஒரு சேரை போட்டு உட்கார்ந்தார். ஆமென். சாமுவேல் நடக்கும் போது சாமுவேலோடு நடந்தான். கூட வரண்டா என்ன அவனு கூட நடந்தார். ஆமென். சாமுவேல் வாயை திறக்கும் போது அவன் வாயில வார்த்தை வச்சு பேச வச்சாரு. God was with Samuel. நான் பாட்டுக்கு எதையோ போய் செஞ்சுட்டு ஆண்டவர் என்னோட இருப்பாருன்னா இந்த பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது. நீங்க வளர வளர, as you grow in age, grow in the Lord. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இல்ல கர்த்தரோடு எப்படி வளருதுங்க? You grow in the word. இந்த வார்த்தை தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவரா இருக்கிறதோ, சேம் பவர்ஃபுல் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். அதான் பைபிள் சொல்லுது, திஸ் இஸ் தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வசனம், இது தேவனுடைய நியாய பிரமாணம். ஹல்லேலூயா. எதுக்கு வருது? தேவன் ஆர் கர்த்தர் எதுக்கு வருதுன்னா, ஹல்லேலூயா, இட் பிலாங்ஸ் டு காட், இட் கேம் ஃப்ரம் காட், it will be with God, and when God is with this word, he will be with you when you grow. நீங்க இந்த வசனத்தோட வளர வளர வளர, ஹல்லேலூயா, you become invincible. உங்களை சமாளிக்க பாதாளத்தின் அத்தனை கோடி பிசாசு வந்தாலும் உங்களை சமாளிக்க முடியாது. You become invincible. You become so powerful. You tremble the kingdom of darkness. இங்கதான் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. என்ன சொல்லுதுங்க? God saw that. அவர் வாயில அந்த வார்த்தை புறப்பட்டு வந்த பிற்பாடு ஆண்டவர் பார்த்தார், அது நடக்கணும். Hallelujah. God challenged சாமுவேலோட. God challenged Samuel. அவன் எது வாயை திறந்து நாங்க போதும், அது நிறைவேறுச்சு. சவுலுக்கு சொல்றான், நீ போ, நான் வர போறேன், அங்க போய் நீ தீர்க்க தரிசனம் வர போ. Happened like that. He was so, அந்த வளர்ந்த தாவீது, ஐ மீன் சாமுவேல் தேவனோடு வளர்ந்தது, தேவன் அவனோடு இருந்ததுக்கு அடையாளம் எங்க இருக்குதுன்னா, இதே 1 சாமுவேல்ல நீங்க 16ஆம் அதிகாரத்தை 15ஆம் அதிகாரத்தை 16ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அங்க சொல்லும், சாமுவேல் when he heard that ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, சவுல ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு கேட்ட மாத்திரத்துல சாமுவேலுக்கு என்னாச்சுங்க? ரொம்ப விசனப்பட்டான், ரொம்ப துக்கப்பட்டான். அவன் பல நாட்கள் அழுதான் அழுதான் அழுதான். He kept on weeping and crying. அப்புறம் God has to come and console him. அதுதாங்க growing in the Lord, God being with you. அவர் சொல்றார், போதும், நீ சாவுலுக்காக துக்கப்பட்டது போதும்,
ஹல்லேலூயா. ஏன்னா அவன் व्यसனப்படுத்தினா. யூ பிகம் சோ சீரியஸ் சாமுவேல், போத எந்திரி. நீ இவ்வளவு அழுது புலம்பிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், ஐ began to do something. நான் இன்னொருத்தனை ரெடி பண்ணிட்டேன். இப்போ சும்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. கோ, அவனை அனாயிண்ட் பண்ணு. சவுல நீ தான் அனாயிண்ட் பண்ண. இப்போ எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனை நீ போய் அனாயிண்ட் பண்ணு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. When he saw he could see the heart of God. சாமுவேலுக்கு என்ன இருந்துச்சுங்க, தேவன் அவனோட இருந்தான், வளர்றான், தேவனோட வளர்றான், தேவன் அவனோட கூட இருக்கிறாரு. The invisible God என்ன பண்றாருங்க, but he could sense or he could see the heart of God. கர்த்தருக்குள்ள வளர்ந்திருந்தீங்கன்னா you will become sensual with the heart of God. Hallelujah. நான் போய் அங்க உட்காந்து இங்க உட்காந்து அவங்களோட பேசுனேன் இவங்களோட பேசுனேன், that will not be a lifestyle. You don't want. நீ அப்படி போனாலும் you will have only one thing in your mouth. It will be the word of God. வந்துச்சு போனுச்சு அந்த கதெல்லாம் வேணாம், பேச முடியாது. You will have no intention to speak it. You will be talking only about God, only about God, only about God. Hallelujah. பைபிள் சொல்லுது, அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாயிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. God was watchful to the every word Samuel speak. Because சாமுவேல் பேசும்போது சாமுவேல் அவனுடைய வார்த்தை பேசல, he was speaking the word of God. அவர் வார்த்தை அவரை விழ பண்ணுவாரா? அப்போ தெரிஞ்சுக்கணும் யாருடைய வார்த்தை பேசுறாங்க, டிசர்ன் பண்ணிக்கணும். எல்லாம் பேசுறதெல்லாம் தேவனுடைய வார்த்தைன்னு நம்ப கூடாது. பேசும்போது does it glorify God or glorify that person who is speaking? Hallelujah. Is he testifying God or testifying himself? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் போனேன், நான் வந்தேன், நான் செஞ்சேன், நான் கைய வச்சேன். ஆமா, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Where is God in that? தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு வயசான ஊழியக்காரர், நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், அவர் சைக்கிள்ல தான் வந்தாரு, இப்ப இருக்கிறாருன்னு தெரியல. அவரு சொல்லுவார், இவங்கெல்லாம் பரலோகத்துக்கே போக மாட்டாங்க. யாரு? பாஸ்டர் மீட்டிங்ல. பின்னா அவர் சொல்ல, இவங்கெல்லாம் ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஏன்னா இவங்க கடவுளே வந்து பணமா இருக்குது. இப்போ எங்கன்னா இதுக்கு தேவை, அதுக்கு கொடுங்க, அதுக்கு கொடுங்க, அதுக்கு கொடுங்கன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா, you are not believing God, you are trusting God. If you know that உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தவர் கர்த்தவர், he will take care of every need, and you will never worry or bothered about it. You will pray to God and God will provide. அவ்வளவுதான் நடக்கும். எப்படி வேணாலும் நடக்கும். He can do anything and everything for those who believe and trust God. அப்போ இங்க என்ன இருக்குதுங்க, அவர் எல்லா வார்த்தைகளும் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர் சபா மட்டும் இல்ல சகல இஸ்ரவேலுக்குள்ளும் விளங்கினது. சாமுவேல் எவ்வளவு இடத்துல போய் போஸ்ட் போட்டு உட்கார்ந்தாரு. ஐம் ப்ராஃபட் சாமுவேல், எனக்கு இந்த வரலாம் இருக்குதுன்னு போட்டு உட்கார்ந்தாரா? The whole of Israel, பெயர் சபா முதல் பெயர் சபா வரைக்கும் எங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர் சபா மட்டும் இல்ல சகல இஸ்ரவேலுக்குள்ளும். Every Israelite knew that Samuel was the prophet. Nobody self-proclaimed that I am the prophet. இன்னைக்கு எங்கன்னா யாரோடனா தீர்க்கதரிசினாக்கா என்ன பண்ணும், நீ தீர்க்கதரிசி இல்லப்பான்னு சொல்லணும்.
God's word வந்தது. God established him as the prophet. It was not man. பேதுரு சொல்லுவார், Acts chapter 3 starting with Samuel, every prophet spoke about what is happening today. Hallelujah. யாருங்க உண்மையான ப்ராஃபட்? ஸ்டார்டிங் ஃப்ரம். அப்ப ஆண்டவர் ஏன் ஆபிரகாம் சொல்றாருல, ஆபிரகாம் தீர்க்கதரிசின்னு சொல்றாருல, மோசே தீர்க்கதரிசின்னு சொல்றாருல. Why did God மிரியம் சொல்றாருல, நானும் தீர்க்கதரிசின்னு. Why did God இதோட சேர்க்கல, சாமுவேல்ல இருந்து ஏன் தொடங்கினாரு? Hallelujah. They were in the book of law. They were Abraham was before law, Moses was with the law. அதுக்கப்புறம் judges எல்லாம் வந்தாங்க. The prophetic system or prophets came into existence, or prophets became the voice of God after Samuel. சாமுவேல் தொடங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? What did they were telling? இந்த நாட்களை குறித்து முன் அறிவித்தார். ப்ராஃபஸி சொன்னாங்க, இந்த நாட்கள்ல இருக்கிறது. இட்ஸ் ஆல்ரெடி தேர். நல்லா தெரிஞ்சுக்கணும் நாம. ஹல்லேலூயா. சாமுவேல் took a பெரிய இடத்தை எடுத்தார் ப்ராஃபட்ஸ்ல. nobody is equivalent to Samuel. Hallelujah. அடுத்து அவர் சொல்றாரு, the whole of Israel, every man, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும், they knew Samuel was a prophet. God declared Samuel as prophet. ஒரு தீர்க்கதரிசிங்கிறது தேவன் நியமிக்கிறது தான், மனுஷன் நியமிக்கிறது கிடையாது. Today we see everywhere, அவங்க பக்கத்துல ஒரு டைட்டில் போட்ட prophet. Gift of prophecy ஆப்ரேட் ஆகும். Prophet is totally, you become a crazy person. தீர்க்கதரிசி எப்படி தெரியுமா? பைத்தியக்காரனா சுத்துவான். தீர்க்கதரிசி ஆயிட்டனா உனக்கு கல்ல கூட எடுத்து அடிக்குவாங்க. Because you become the mouthpiece of God. பைபிள் அப்படிதான் இருக்கு. எரேமியாவை அடிச்சாங்க தானே, எசேக்கியேல் அடிச்சாங்க தானே, ஆதி இயேசுவோட அப்போஸ்தலர் அடிச்சாங்க தானே, பவுல் அடிச்சாங்க தானே. அதுதான் பரிசு. if you become a prophet, because you will be speaking the heart of God, mind of God. எல்லாருக்கும் கோவம். இயேசு அடிச்சாங்க தானே. they don't want to listen the truth. a prophet will speak the truth. the truth means சத்தியத்தை பேசுவான். சத்தியம் குத்தும், கிழிக்கும், அடிக்கும். அப்ப ப்ராஃபட் யாரு? நீங்களே தான் கண்டுபிடிக்கணும், நீங்களே தெரிஞ்சுக்கணும். டோன்ட் ஃபால் ப்ரே ப்ராஃபஸி. நீங்க எவ்வளவு பேர் படிச்சு பாத்தீங்களா யூடியூப்லாம்? எல்லாரும் எவ்ரிபடி இஸ் a prophet. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருப்பாங்க. இந்த வருஷத்துல இதில் நடக்க போகிற காரியங்கள் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் இவ்வளோ நாள் உபவாசத்துல இருந்தேன், கர்த்தர் வெளிப்படுத்தினார். நானும் இருந்திருக்கிறேன், ஆனா ஒரு நாளும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தல. ஒரு சீசன் இருந்துச்சு, எண்ட் ஆஃப் தி இயர் 3 நாள் எதுவும் சாப்பிடாம பட்டினியா இருப்பேன். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தண்ணியா ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பேன். வெறும் சாப்பாடு வந்து தண்ணி, டீ இதுதான் இருக்கும். நத்திங் எல்ஸ் மோர் தென் தட். I'll be alone crying to God. 40 நாள் ஜெபம் பண்ணுவேன். 40 நாள்ல என்ன ஆகுங்க? 37 நாள் அப்படியே இருந்துருவேன். கடைசி 3 நாள் ஒன்னும் சாப்பிடாம ஒன்னும் பண்ணாம உபவாசம் இருப்பேன். அப்படி எப்படி தெரியுமா வருவேன்? தொங்கி போய் வருவேன். வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கும், ஆனா மனசுல வரும், நான் போற இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகுது. ஒன்னும் நடக்காது. நான் கை தொட்டா வச்சு எல்லாம் விழுவாங்க, ஒருத்தரும் ஒரு ஈ கூட விழாது. தட் இஸ் தி ட்ரூத். அதுதான் லைஃப். ஒரு அசம்ஷன்ல வளரும். அவங்க எப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, எல்லையும் அப்படி ஒன்னும் நடக்க போறது இல்லை. நான் கை வச்சா பெண்ணின் கை வச்சா விழுவுறது போல ஒன்னும் ஒருத்தரும் விழ மாட்டாங்க.
உங்களை தள்ளிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ணாரு? இவன் என் உண்மையான தீர்க்கதரிசின் அவரே கொண்டு போனார். சாமுவேலுடைய பேரை தேவன் பெருமைப்படுத்தினார். He introduced to the whole of Israel that Samuel was the prophet. அப்போ தீர்க்கதரிசி யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு? Hallelujah. We just ஏதோ வாயில வந்ததெல்லாம் சொல்றதுனால எல்லாம் தீர்க்கதரிசியாவும் போறது இல்ல, எல்லாம் நடக்க போறது. You have to have a conviction deep inside your spirit. Hallelujah. 21 கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாருங்க? இட்ஸ் அமேசிங். அப்படியே ஆண்டவர் வந்து அப்படியே வானத்துல அங்க இறங்கி வந்து சாமுவேலேன்னு அவர் நிக்கல. எப்படி வெளிப்படுத்தினாரா? ரிவீல்ட் through his word. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தானே எப்படி வெளிப்படுத்துறாரு? through his word. Hallelujah. So Samuel understood God through the word. ஒவ்வொரு முறையும் சாமுவேலுக்கு வந்து கண்ணை மூடுப்பா, நான் வந்துக்கிறேன் பாரு, அப்படி எல்லாம் அவர் பண்ணல. வார்த்தையால அவனோட பேசினார், வார்த்தையை சொன்னார், அந்த வார்த்தையை உட்கொண்டான். அந்த வார்த்தை, because the word was God. அந்த வார்த்தை கூடவே began to travel with Moses and Samuel. அப்போ when you put the word inside of you, உங்க இருதயம் வசனத்தினால நிரப்பப்பட்டிருப்போம்னா you can encounter God. இங்க பாக்குறாரு, இங்க எதனால நிரம்பி இருக்கிறது? Is it filled with the word? நம்ம சொல்லலாம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். எப்படி? நம்முடைய வசனத்தை தன் இருதயத்துல வைத்து கொள்ளுவதினால. அல்லது யூத் இப்படி செய். அப்போ வாட் அபவுட் யூ? எவ்வளவு இருக்குது வசனம் உங்களுக்குள்ள? எவ்வளவு உங்க கண்ணுல இருக்குது இந்த வசனம்? எவ்வளவு உங்க காதுல இருக்குது இந்த வசனம்? Every time you hear the word of God, நீங்க படிக்கும் போது இல்ல அதை நீங்க படிச்சு நீங்களே கேட்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, God's word is coming to you. சீலோவில தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். He reveals himself through his word. இதை கேர்லெஸ்ஸா எடுத்தோம்னா you become unfruitful to God. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனமாயிருவீங்க. When you take this word seriously, ஆண்டவர் சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, I am appreciating you. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. You have to understand and live. வந்து 4 பேர் 10 நிமிஷம் பேசி 15 நிமிஷம் ஒரு கலக்கலப்பு உண்டாக்கி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், இழந்து போனதெல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டீங்க கொள்வீங்க. எப்போ? அது யாரும் சொல்ல மாட்டாங்க. இழந்து போனதெல்லாம் ஆமா, ஒரு பிசினஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் புத்திசாலியா பண்ணா இழந்து போனதெல்லாம் லாபம் மாத்திக்கலாம். கர்த்தர் இழந்து போனதெல்லாம் கொடுப்பாரு. என்னத்தை இழந்து போன? God is so important. The word is so important. If God is important, you will give importance to the word of God.
தேவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காததுனாலதான் எவ்வளவு படிச்சாலும் மண்டைக்கு ஏற மாட்டேது வசனம். படிச்சா மறந்து மறந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, படிக்கிறேன். எதுக்கு படிக்கிறேன்னா, சும்மா படிக்கணும். சொல்லிட்டாங்க படிக்கணும், அதுக்கு படிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு நான் ஆசைப்பட்டு படிக்கணும். I want to know God, na you study the word. I want to understand God, na study the word. நேரம் கொடுந்த வசனத்துக்கு. உலகத்தின் எந்த காரியத்துக்கு எவ்வளோ நீ நேரம் கொடுத்தாலும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். நீ வசனத்துக்கு இடம் கொடுக்கறனா, வசனத்தை எடுக்கிறனா, பைபிள் எடுக்கிறனா, ஒரு பக்கம் பிசாசம் கூட்டம் வரும், இன்னொரு பக்கம் கர்த்தர் உன் பட்சத்துல வருவார். பிகாஸ் அவருடைய வசனத்தை அவர் வெறுமையாய் பூமியில விழ பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. God will stand for his word. நாம தான் தீர்மானம் பண்ணோம். God is not going to புடிச்சு அடிச்சு காதை திருவி. பட் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல வரவே மாட்டாரு. ஏன்னா you are already surrendered to devil. அவன் தான் பக்கத்துல இருக்கிறான். அதனாலதான் தூக்கம் வர வைக்கிறான். அதனால தாங்க என்ன பண்றான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். நீ ஆண்டோடைய வசனத்தை, இது ஏசப்பாவுடைய வார்த்தை, இதை நான் படிக்க போறேன், இதை நான் பைஹார்ட் பண்ண போறேன், நீ நிற்கும் போது யூ ஆர் சேலஞ்சிங் தி டெவில். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவங்களை விட்டு ஓடி போவான். எப்படி ஓடி போவான்? கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னா இல்ல, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது he stands with you, he fights for you, he battles for you. ஹல்லேலூயா. உனக்கு எந்தெந்த இடத்துல உனக்கு உதவி வேணும் அத்தனையும் அவர் செய்ய ரெடியாயிருவாரு. So that is God. ஹல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? I don't know. Everybody is called. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அந்த ஒரு சிலரா இருக்க போறீங்களா? அநேகர் அல்ல, அநேகரா இருக்கிறேன்னா அந்த அநேகருக்குள்ள நானும் ஒருத்தனா இருக்க விரும்புறேன்னா, சாய்ஸ் உங்களுக்கு விடப்பட்டது. ஹல்லேலூயா.